இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். இவங்களுடைய பேர் தான் தேவி. நம்ம தேவி வந்துட்டு கல்லூரி போகும்போதே ராகேஷ் அப்படிங்கிற ஒரு பையனை வந்துட்டு லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம தேவி வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருந்ததுனால ரொம்பவே செல்லமாக வளர்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம தேவி வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ராகேஷை பார்க்கும்போது நட்பு ரீதியாக தான் பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் நாட்கள் போக போக ரெண்டு பேருமே ஒரே கல்லூரியில் படித்ததுனால ஒருத்தவங்களை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டதுனால ரெண்டு பேருமே ரொம்பவே டீப்பாக லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம தேவியோடைய அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு நம்ம ராகேஷை லவ் பண்ணுற விஷயம் வந்துட்டு தெரியவும் ஆரம்பிக்குது. நம்ம தேவியோடைய அப்பா வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இந்த லவ்வுக்கு விழாம் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காத, ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாரு, உனக்கு கல்யாண வயசு எப்போ வரும், உனக்கு யாரை திருமணம் பண்ணி வைக்கணுங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு டைம் என் காதுக்கு விஷயம் வந்துச்சு அப்படின்னா உன்னை காலேஜை விட்டு நிப்பாட்டக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு நீயே உண்டு பண்ணிடாத அப்படின்னு சொல்லி வான் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம தேவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய அம்மா அப்பானா ரொம்பவே பயம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அம்மா அப்பாவை ஏற்று எந்த ஒரு விஷயமே பண்ணதே கிடையாது. அப்படிங்கிறதுனால நம்ம ராகேஷை எப்படா மறக்கிறது, அவங்ககிட்ட பேசாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவி வந்துட்டு ரொம்பவே கவலை அடைஞ்சிக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம ராகேஷ் கிட்ட ஓப்பனாகவே நம்ம தேவி வந்துட்டு சொல்லி புலம்பவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கத்து தான் ஆசைப்பட்ட ராகேஷை வந்துட்டு மறக்க முடியல, மறுபக்கத்து தன்னுடைய வளர்த்த அம்மா அப்பாவை வந்துட்டு நினச்சி பார்க்கவும் செய்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் காதல் வந்துட்டு கண்ணை மறைக்கும் இல்லையா, அதனால் நம்ம ராகேஷ் தான் நம்ம வாழ்நாள் முழுக்க வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகேஷ் கிட்ட மறுபடியும் பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கல்லூரியில் சில நாட்கள் வந்துட்டு கல்லூரிக்கு போகாமல் கட்டடிச்சுட்டு தேட்டரு பீச்சுன்ட்டு மறுபடியும் சுற்றவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் யார் கண்ணிலையும் மாட்டாமல் ரொம்பவே சந்தோஷமாக அவங்களுடைய கல்லூரி வாழ்க்கையும் போய்கிட்டே இருக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம தேவி வந்துட்டு நம்ம ராகேஷ் கிட்ட மறுபடியும் நம்மளுடைய லவ் விஷயம் வந்துட்டு என்னுடைய அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கல்லூரியை விட்டே நிப்பாட்டிடுவாங்க. இன்னும் ஒரு வருஷம் தான் டைம் இருக்குது. இந்த ஒரு வருஷம் வரைக்கும் என்னுடைய அம்மா அப்பா கண்ணில் நம்ம மாட்டாமல் நல்லபடியாக கல்லூரி வாழ்க்கையை முடிச்சிட்டோம் அப்படின்னா மெச்சூர்ட் ஏஜ் நம்மளுக்கும் வந்துடும். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அப்பா சம்மதிக்கலைனாலும் நம்ம வேறு எங்கிட்டாச்சும் போய் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதனால் நல்லபடியாக கல்லூரி வாழ்க்கையும் படித்து முடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கல்லூரி வாழ்க்கையை படித்து முடித்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி வீட்டில் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவி வந்துட்டு அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம தேவியுடைய அம்மா அப்பா வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் கூட புடியே கொடுக்கல. இன்னும் நீ அந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கண்டிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே படித்து முடித்ததுக்கப்புறமா வெளியூருக்கு போய் திருமணமும் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ண கொஞ்ச நாளிலேயே நம்ம ராகேஷனுடைய வீட்டில் வந்துட்டு ஒத்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா திருமணம் பண்ணது பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராகேஷும் வீட்டுக்கு ஒரே ஒரு பையன்தான், வீட்டில் வேறு யாருமே கிடையாது. தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் நம்ம ராகேஷ் மட்டும்தான். அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வீட்டில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால தன்னுடைய மனைவி தேவியை கூட்டிகிட்டு நம்ம ராகேஷ் வந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக நம்ம தேவி கூட வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தேவி வந்துட்டு கல்லூரி படிக்கும் போதே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால அவங்களுடைய உடலமைப்பு வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கவர்ச்சிகரமாக இருக்கிறதுனால யாராக இருந்தாலும் நம்ம தேவியை பார்க்குற விதமே கண்ணோட்டமே வேறு மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம தேவி வந்துட்டு யார்ட்டையுமே பேச மாட்டாங்க. கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு வீடு உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துக்கிட்டும் வந்திருக்கிறாங்க. நம்ம தேவி கூட நம்ம ராகேஷ் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஒரு உல்லாச வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. தான் குடும்ப வாழ்க்கையில் இணைஞ்சதுக்கப்புறமா தனக்குன்னு ஒரே ஒரு குழந்தையும் பிறக்க ஆரம்பிக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அந்த ஒரு குழந்தைய ரொம்பவே சந்தோஷமாக வளர்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம ராகேஷனுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்பவே சைட் டைப் தான். இருந்தாலும் நம்ம தேவியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவியுடைய மாமியார் வந்துட்டு நம்ம தேவி கூட ரொம்பவே நெருக்கமாக பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தேவிக்கு எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அவங்களுடைய மாமியார் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நான் இருக்கேம்மா, நான் செஞ்சு தரேன், எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே உதவியாகவும் இருந்திருக்கிறாங்க. அதனால் நம்ம தேவிக்கு தன்னுடைய மாமியார் மேலே ரொம்பவே அளவு கடந்த பாசமும் இருந்திருக்கு. அதனால் நம்ம தேவியும்
தன்னுடைய அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது போல தான் தன்னுடைய மாமனார் மாமியாவை வந்துட்டு பார்த்துக்கவும் செய்கிறாங்க. நம்ம தேவியோடைய மாமனார் வந்துட்டு எந்த ஒரு வார்த்தையுமே பேசவே மாட்டார். எப்பயாச்சும் பார்த்தாருனாக்க சிரிப்பார், அதோடு சரி. மற்றபடி சாப்பிட்டியாம்மா தூங்குனியாம்மா அப்படின்ட்டு 2 வார்த்தை தான் பேசுவார். வேறு எதுவுமே தன்னுடைய மருமகள்கிட்ட வந்துட்டு தன்னுடைய மாமனார் வந்துட்டு பேசினதே கிடையாது. அதனால் நம்ம தேவியும் தன்னுடைய மாமியார்கிட்ட தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாளடைவில் நம்ம திடீர்னு ஒரு நாள் நம்ம தேவியினுடைய மாமியார் வந்துட்டு மயக்கம் போட்டு கீழே விழவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தேவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனடியாக தன்னுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு தன்னுடைய மாமியாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக போகவும் செய்கிறாங்க. ஆனால் போன உடனே நம்ம தேவியினுடைய மாமியாரை வந்துட்டு ஐசியூவில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவியோடைய மாமியார் வந்துட்டு இறந்துடவும் செய்கிறாங்க. நம்ம தேவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனடியாக டாக்டருங்கள்கிட்ட ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி பார்க்குறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு 2 டைம் வந்திருக்கு. இது 3rd அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம தேவியுடைய மாமியாவுடைய இழப்பை வந்துட்டு நம்ம தேவியால் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப நாள் வீட்டில் வந்துட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஒரு சூழ்நிலையை கடந்து போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையனை பார்த்துக்கிட்டு தன்னுடைய லைஃப்பை பார்த்துக்கிட்டு பொறுமையாக கொஞ்ச நாள் வந்துட்டு வாழ்க்கையை அப்படியே நகர்த்திக்கிட்டு போகவும் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம தேவியுடைய மாமனார் வந்துட்டு தன்னுடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு விஷயத்துக்கும் யார்கிட்டையும் பேசுகிறதும் கிடையாது. தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மருமக கையால் சமைச்சு தரதை சாப்பிட்டுக்கிட்டு அவங்களால முடிஞ்ச ஒரு வேலைக்கு போய்கிட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய குடும்பம் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பம் தான் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம தேவியுடைய கணவரால் தன்னுடைய அம்மா வந்துட்டு இறந்த துக்கத்தை தாங்கவே முடியல. அது ஒரு பக்கத்து இருந்தாலும் இவங்க வந்துட்டு ரொம்பவே வறுமையான குடும்பத்தில் இருந்ததுனால கொஞ்ச நாள் நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் நம்ம கடனையே அடைச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுடைய எதிர்காலத்தைனாச்சும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பாவும் இன்றைக்கி ரொம்பவே மனசுடைஞ்சு போய் உட்காந்துருக்காரு. நம்ம கொஞ்ச நாள் இந்த கடனெல்லாம் நம்ம அடைச்சிட்டு வந்துட்டோம்னாக்க நம்மளுடைய அப்பாவனாச்சும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேவியோடைய கணவர் ராகேஷ் வந்துட்டு முடிவு பண்ணவும் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது லண்டன்லேருந்து தன்னுடைய நண்பர் மூலியமாக விசா வந்துட்டு கிடைக்கவும் ஆரம்பிக்குது. உடனடியாக தன்னுடைய மனைவிக்கிட்ட வந்துட்டு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு லண்டன் போகிறேன், என்னுடைய அப்பாவுக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாது, ரொம்பவே அறியாத ஒரு வயசு போல் சின்ன வயசு பையன் மாதிரி தான் எங்கள் அப்பாவுடைய நடவடிக்கை இருக்கும். அதனால் ரொம்பவே பத்திரமா என்னுடைய அப்பாவை மட்டும் நான் வர வரைக்கும் பார்த்துக்கம்மா, நான் ஒரு 2 வருஷத்தில் போயிட்டு நம்மளுடைய கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு கொஞ்சம் நான் பணம் சம்பாரிச்சிட்டு வந்துட்டேனாக்கா நம்மளுடைய லைஃப்பை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராகேஷ் வந்துட்டு லண்டன் போகவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தேவிக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு பக்கத்து கஷ்டமாக இருந்தாலும் நம்ம குடும்பம் வந்துட்டு இப்போதைக்கு வறுமையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தையோடைய எதிர்காலமும் இன்றைக்கி பணம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையும் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராகேஷ் வந்துட்டு ஃபாரின் போனதுக்கப்புறமா வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து நல்ல ஒரு வருமானத்தில் வந்துட்டு தன்னுடைய மனைவிக்கு வந்துட்டு பணம் சுடவும் செய்கிறாங்க. அந்த ஒரு பணத்தை வச்சு தான் தன்னுடைய குடும்ப செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய மாமனாரையும் தன்னுடைய சொந்த அப்பாவாக நினச்சி எல்லா கடமைகளும் அவங்களுக்குரியது எல்லாமே நம்ம தேவி வந்துட்டு செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நாள் ஆக நம்ம தேவியும் தன்னுடைய மாமனார் மட்டும்தான் அந்த ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்ததுனால தன்னுடைய மாமனாருடைய பார்வை நடவடிக்கை எதுவுமே சரி கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய மாமியார் இருந்த வரைக்குமே தாங்கிட்ட எந்த ஒரு வார்த்தையுமே பேசாத தன்னுடைய மாமனார் வந்துட்டு இன்றைக்கி அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அடிக்கடி நம்ம தேவிக்கு பக்கத்தில் வந்து உட்கார்றது, டீ ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, இல்லைனா டிஃபன் சாப்பிட்றது, ரொம்பவே நெருக்கமாக ரெட்டை அர்த்தத்தில் பேசுகிறது அப்படின்ட்டு நிறையாவே இவங்களுடைய நடவடிக்கை வந்துட்டு மாறி இருக்கவும் நம்ம தேவிக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம தேவியோடைய உடலமைப்பு வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால தான் தன்னுடைய மாமனார் வந்துட்டு நம்மளை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாராட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேவிக்கு
தன்னுடைய உடல் நடுக்கத்தோட ரொம்பவே பயத்தில் இருக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய கணவர்கிட்ட சொன்னால் நம்ம கணவரும் நம்ப மாட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய அம்மாவை இழந்துட்டு இப்போ தான் ஃபாரினுக்கு போய் ஓரளவுக்கு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாக்க ரொம்பவே கவலைப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு மறைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தேவியோடைய கேரக்டர் வந்துட்டு யார்கிட்டையுமே இது வரைக்கும் எந்த ஒரு தப்பும் பண்ணது கிடையாது. யார்கிட்டையும் ரொம்ப சிரித்து பேசினது கூட கிடையாது. தன்னுடைய கணவருக்கு ரொம்பவே உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்ம தேவி வந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. அதனால் நம்ம தேவி வந்துட்டு நம்மளுடைய கட்டுப்பாட்டை மீறி என்ன நடந்துட போகுது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம தேவி வந்துட்டு தன்னுடைய மாமனார் கூட ஒரே வீட்டில் தான் வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு அதிகமாக மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. அந்த ஒரு வீட்டில் பவர் கட் ஆகிடுச்சு. பவர் கட் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய மொபைல் டார்ச்சை வச்சு சமையல் அறையில் சமைச்சிக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய மாமனார் வந்துட்டு பின்னாடி வந்து நம்ம தேவியை வந்துட்டு தொட்டு பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் வேணா உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமாமா அப்படின்னு வந்து சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய மேனியில் கை வச்சு தொடவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம தேவிக்கு நம்ம மாமனார் வந்துட்டு தொட்ட உடனே நம்ம தேவிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு நிமிஷத்தில் தன்னையே மறந்து அந்த ஒரு உணர்ச்சிக்கு இடம் கொடுத்துருவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே நம்ம தேவி வந்துட்டு அந்த ஒரு இடத்த விட்டு காலி பண்ணி போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய கணவர் இல்லாமல் ரொம்பவே ஏக்கத்தில் ஒரு பகுதி இருந்தாலும் தன்னுடைய மாமனார் வந்துட்டு தொட்டாலும் இன்றைக்கி அவங்களுடைய உடம்பில் உணர்ச்சி வந்துட்டு வேறு எதுக்காச்சும் நம்ம இடம் கொடுத்துருவோமோ, அது மட்டும் இல்லாமல் அவர் நம்மளுடைய அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவி வந்துட்டு அந்த இடத்த விட்டு விலகி போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம தேவிக்கிட்ட ரொம்பவே நெருக்கத்தில் வந்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தேவிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. முடிஞ்சளவு தன்னுடைய மாமனாரை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவி வந்துட்டு இந்த ஒரு சூழ்நிலையை எப்படியாச்சும் மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமனார்கிட்ட வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை மாமா, நான் வந்துட்டு ஒரு 2-3 நாள் என்னுடைய அம்மா அப்பாவை போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராகேஷ்கிட்டேயும் கால் பண்ணி கேட்டதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ போயிட்டு வா, ஆனால் அப்பா வந்துட்டு இங்கேருந்து தனியாக ரொம்ப கஷ்டப்படுவார், அதனால தான் பார்த்தேன். அவருக்கு சரியாக குக் பண்ணக்கூட தெரியாது, அவருக்கு எந்த ஒரு வெளியில் போயிட்டு வரவும் சரியாக அனுபவம் கிடையாது. அதனால் நீ எந்தளவுக்கு சீக்கிரமாக உன்னுடைய அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வர முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரம் போயிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லி நம்ம ராகேஷும் சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனடியாக நம்ம தேவி வந்துட்டு அவங்களுடைய அம்மா அப்பாவுடைய வீட்டுக்கு வந்துட்டு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. போய் அவங்களுடைய அம்மாவுடைய மடியில் வந்துட்டு படுத்து ஒரு ஆறுதலாகவும் அவங்க அம்மாக்கிட்ட 2 வார்த்தை வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய அம்மாக்கிட்டேயும் இதை பற்றி என்ன தான் சொல்கிறதுன்னு நம்ம தேவிக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா நம்மையும் நம்மளுடைய அம்மா அப்பா வந்துட்டு தப்பாக நினைப்பாங்களோ, ஏன்னா நம்ம மாமனாருக்கு ரொம்பவே வயசாகிடுச்சு, நீ எதுவுமே பண்ணாமல் நீ கரெக்டாக இருந்தால் அவர் ஏன் உன்னை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லி வேறு ஏதாச்சும் நம்மளை தப்பாக வந்துட்டு பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம தேவி வந்துட்டு சொல்லலை. தன்னுடைய அம்மாவுடைய மடியில் வந்துட்டு அரவணைப்பில் படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய கண்ணிலேயே அந்த ஒரு வலி தெரிஞ்சதுனால தன்னுடைய அம்மாவும் நம்ம தேவி எதுவும் சொல்லாததுனால இதை பற்றி எதுவுமே கேட்க கிடையாது. ஆனால் தலையை பொறுமையாக வருடி விட்டு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீ இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் இருக்க, உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, நல்லபடியாக அந்த ஒரு வீட்டில் சந்தோஷமாக வாழணும், இதுதான் எங்களுடைய கடைசி வரைக்கும் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு அனுதாபத்தையும் தெரிவிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனடியாக ஒரு வாரம் வந்துட்டு தன்னுடைய அம்மா வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. என்ன தான் சந்தோஷமாக இருந்தாலும் தன்னுடைய மாமனார் வந்துட்டு தன்னை பார்த்த பார்வை, தங்கிட்ட ரெட்டை அர்த்தத்தில் பேசின வார்த்தை எல்லாமே நம்ம தேவிக்கு வந்துட்டு கண்ணு முன்னாடியே வந்துட்டு போனது. அதனால் அவங்களால நிம்மதியாக சாப்பிடவும் முடியல, நிம்மதியாக தூங்கவும் முடியல, ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வெளியில் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறதா, இல்லை தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட சொல்லி புலம்புறதா, அழுகிறதா, இல்லை தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறதா அப்படின்னு சொல்லி யார்கிட்டையுமே சொல்லாமல் தன்னோட மனசோடு போட்டு புழுங்கிக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழித்து நம்ம ராகேஷ் வந்துட்டு நம்ம தேவிக்கு கால் பண்ணி, இன்னும் நீ ஊருக்கு போகலையா,
அப்பாவை யார் பார்த்துக்குவா? அப்பாவுக்கு கால் பண்ணும்போது ரொம்பவே அவருடைய குரல் வந்துட்டு ரொம்பவே நெருகலாக இருந்துச்சு. அதனால் நீ சீக்கிரம் வீட்டுக்கு போய் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கம்மா, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் வந்துட்டு ஊருக்கு கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் தன்னுடைய பையனை கூட்டிகிட்டு மறுபடியும் தன்னுடைய மாமனார் கூட மாமனாருடைய வீட்டுக்கே போகவும் ஆரம்பிக்கிறாங்க. போகும்போதே நம்ம தேவி வந்துட்டு நம்மளுடைய கட்டுப்பாட்டை மீறி நம்மளை யாருமே தொட முடியாது, நம்மளுடைய பர்மிஷன் இல்லாமல் நம்மளை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வந்துட்டு வளர்த்துக்கிட்டு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு மறுபடியும் போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு 2-3 நாள் வந்துட்டு தன்னுடைய மாமனார் வந்துட்டு கரெக்டாக தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் பழைய கிளவி கதவை திறடின்ட்டு தன்னுடைய மருமகிட்ட ரொம்பவே நெருங்கி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் நைட்டு தூங்கும்போது நைட்டு 11 மணிக்கு மேலே வந்து கதவை தட்டி, கதவை திறமா, நான் வந்துட்டு உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உனக்காக தான் என்னுடைய மனைவியவே நான் வந்துட்டு இந்த லெவலுக்கு மறந்துட்டு இன்றைக்கி நிம்மதியாக இருக்கேன். என்னுடைய மனைவியே வேணான்னு நான் உனக்காக தான் முடிவு பண்ணேன். எனக்காக நீ வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தில் கூட இருக்க மாட்டியா? நீ என்னை விட வயசில் சின்ன வயசு பொண்ணாக இருந்தாலும் உனக்கும் உணர்ச்சிகள்லாம் இருக்குது. நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்துட்டு வர்ணிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய மாமனார் வந்துட்டு இந்த ஒரு வார்த்தையெல்லாம் பேச இந்த ஒரு வார்த்தைலாம் நம்ம தேவிக்கு ரொம்பவே இரிட்டேட்டாக இருக்க ஆரம்பிக்குது. உடனடியாக சத்தம் போட்டு கத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை வந்துட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த வீட்டுக்கெலாம் தெரியவும் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த நாள் காலையில் பக்கத்து வீட்டு பாட்டியும் பேரனும் போலீஸை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்திருக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து கதவை திறந்து பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்திருக்கு நம்ம தேவிக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ தான் அந்த பக்கத்து வீட்டு பாட்டிங்கெல்லாம் வந்துட்டு, நீ இப்போ ஒரு நாளும் படுற கஷ்டத்தை நாங்களும் டெய்லியும் ரெகுலராக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உன்னுடைய மாமியார் வந்துட்டு இறந்ததுலேயே எங்களுக்கு வந்துட்டு இன்னும் சந்தேகம் இருக்குது. ஏன்னா இந்த ஆள் வந்துட்டு யார்கிட்டையும் பேசினது கிடையாது, ஆனால் இவருடைய நடவடிக்கை முற்றிலுமாக வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உன்னுடைய கணவரும் வெளிநாட்டில் இருக்கார், ஆனால் இவர் வந்துட்டு டெய்லியும் உங்ககிட்ட ரெட்டை இடத்துல பேசுகிறது, உன்னை டார்ச்சர் பண்ணுறதுன்ட்டு நிறைய கொடுமைகளை வந்துட்டு பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனடியாக தன்னுடைய மாமனாரை கூப்பிட்டு விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு உண்மை தெரியுது. தன்னுடைய மாமியாரை தன்னுடைய மாமனார் தான் தன்னுடைய கையாலேயே கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மருமகள் வந்துட்டு வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து மருமகள் மேலே வந்துட்டு நம்ம மாமனாருக்கு ரொம்பவே கண் வைக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய மருமகளை அடையிறதுக்கு தன்னுடைய ஒய்ஃப் வந்துட்டு இடையூறாக இருக்கிறதுனால தன்னுடைய மனைவியவே நம்ம மாமனார் வந்துட்டு கொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தேவி வந்துட்டு இவருடைய நடவடிக்கை பார்வை தான் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க இவர் ரொம்பவே பெரிய கொலைகாரனாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த ஒரு குடும்பத்தில் இனிமேல் நம்ம இருக்கவே கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணி வீட்டை விட்டு வெளியில் வரவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தன்னுடைய கணவரும் வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வரவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம ராகேஷை பார்த்த உடனே நம்ம தேவிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கட்டி பிடிச்சி கண்கலங்கி அழுகவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நடந்த விஷயம் எல்லாமே நம்ம ராகேஷ் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மனைவியை எந்த ஒரு வார்த்தையுமே சொல்ல கிடையாது. நீ என்னை மன்னிச்சிருமா, இவ்வளோ நாள் உன்னை தனியாக விட்டுட்டு இந்த ஒரு வீட்டில் விட்டுட்டு போனதுக்காக நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இவ்வளோ நாள் இவ்வளோ விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்ததுக்கே உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த ஒரு வீட்டில் நம்ம இருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு அந்த ஒரு வீட்டையும் விற்றுட்டு லண்டனுக்கே தன்னுடைய மனைவியையும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு புது வீடு எடுத்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த காலத்துலேயும் இன்னமும் சில வீட்டுங்களில் தன்னுடைய சொந்த மாமனாரே மருமக மேலே ஆசைப்படுறதும் இந்த மாதிரியான விஷயம்லாம் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒருத்தவங்களுடைய தோற்றத்தை வச்சு ஒருத்தவங்கள தப்பான கண்ணோட்டத்தில் எடை போடக்கூடாது. அவங்களுடைய உடல் தோற்றம் தப்பான ஒரு தோற்றத்தில் இருந்தாலும் தன்னுடைய கணவருக்கு வந்துட்டு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசாட்சியோட தேவி வந்துட்டு ரொம்பவே நல்ல பொண்ணாக குடும்பத்து பொண்ணாக தன்னுடைய குடும்பத்தை கட்டி காக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.